ஹாய், வணக்கம். உங்கள் லவ்லி ஷிப் உங்களை யாருமே ரொம்ப சந்தோஷம். என்ன மொட்டை அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த வேண்டுதலைக்கு தான் நான் முடி தாடி வச்சுருந்தேன். அந்த குழந்தை பிறந்தோன்னே வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டு ரத்தத்துளி பொரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப என்ன ஆட்டு ரத்தத்தை வச்சு தான் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் இது சின்ன குழந்தைங்களுக்குன்னா நல்லா காரம் இல்லாமல் பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உணவு மருந்து நாங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். பாய். இப்போ ரத்த பொரியல் பண்ண போகிறோம். நல்லா எப்படி சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் ரத்தம், ஆட்டு ரத்தம், ஆட்டோட ரத்தம். இது நல்லா உறைஞ்சிருச்சு. உறைஞ்சோன்னே இப்படி தான் இருக்கும். இது அதோட கொழுப்பு, நல்லா மாவு கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அதோட கொழுப்பு. அந்த கொழுப்பை வச்சு பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணுறோம், கட்டியாக இருக்கனால கை போட்டு இப்படி உடைச்சிருங்க. நல்லா இப்படி உடைச்சோன்னு நான் காமிக்கிறேன். உடைச்சோன்னே எப்படி பண்ணலான்னு வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க, கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள். கை போட்டு இது மாதிரி உடைச்சி விட்ருக்குங்க. நல்லா உடைச்சி விட்டோன்னே இப்போ வாங்க மிசம்பளாலாம் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள். நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது இப்போ நம்ம ரத்த பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அதனால் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடிச்சா நறுக்கி வச்சேன். நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை 1/4 கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணால் பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லது. ஜீரணமாகவும் வாயுனா நீங்கும். பூண்டு கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாவுக்கு பதிலாக பஜ்ஜி மிளகாய் போட்டால் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பஜ்ஜி மிளகாய் போட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால பஜ்ஜி மிளகாய் போட்டு பண்ணேன். காஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு. சோம்பு வெடித்தோன்னே இப்போ ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு செவந்துருச்சு. அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1/3 கட் பண்ணி போட்டுருக்கேன். ரெடியாக சின்ன வெங்காயத்தை வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடிச்சா நறுக்கியிருக்கேன். அது சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். ஏன்னா ரெடியாக வெங்காயத்தை வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப செவந்துடக்கூடாது, அப்புறம் கருகிடும் கடலைப்பருப்பு. ரெடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாது எந்த ஒரு பொருளும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் லைட் வதங்கலே போட்டால் தான் அந்த பொரியல் சூப்பராக இருக்கும். பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்குது. அதுவும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டுருவேன். இது காரம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுருக்கேன். இது பச்சை மிளகாய் வேணும்னா போடலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நம்ம பஜ்ஜி மிளகாய் கொஞ்சம் உரப்பு இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் பச்சை மிளகாய் போட்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கங்க, யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து சாப்பிட்றது அந்த பச்சை மிளகாய் போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? பஜ்ஜி மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டிருப்பாங்க, கேட்டுக்கோங்க வாங்குகிற இடத்துலையே. அதனால் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிருந்தாங்க பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தூள் உப்பு போடுங்க. பாருங்கள், குக் ஆனால் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலரில் அப்படியே நல்லா குக் ஆகும். உள்ளே கொஞ்சோண்டு தண்ணியாக இருக்கும். நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு இதாகணும். கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மிளகு இதில் 3லையும் மிக்ஸ் பண்ணியிருக்குது. அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த மிளகு காரம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஜீரகத்து ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். அப்படியே கிண்டி விட்டுட்டு நான் ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன். இருந்துச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய், திருவண்ண தேங்காய், ஒரு மூடி தேங்காய், நல்லா ஒயிட்டான தேங்காவை போட்டோம்னா அப்படியே இருக்கிறது நல்லா இருக்கும். கொஞ்சம் வதக்கணும்னா நல்லாயிருக்கும். அப்படியே திருவண்ண தேங்காவை போட்டுருலாம்.
சூப்பரான ரத்த பொரியல் ரெடி. இப்போ என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஒரு இதில் மாற்றிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான ரத்த பொரியல் ரெடி. ரொம்ப சிம்பிளானது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பழைய சாதத்துக்கு இல்லை ஒரு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மிளகு போட்ட காரம் நல்லா சூப்பராக ஃப்ளேவராக நல்லா இருக்குது. கலரு ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கு. குக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. சரி, வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரீப்ளை பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.